வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. அக்டோபர் மாத ராசி பலன்கள் அக்டோபர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு, கேது சுக்கிரன் சிம்ம ராசியில, புதன் சூரியன் கன்னி ராசியில, செவ்வாய் துலா ராசியில, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன ராசியில. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். அதே சமயம் டிரான்சிட் பார்த்தீங்கன்னா அதாவது கிரக பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி இந்த மந்த் இருக்கு. அதிச்சார பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இந்த குரு அதிச்சார பயிற்சின்றது எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும், குறுகிய காலமா இருந்தாலும். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார் 18ஆம் தேதி குரு பகவான். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மந்த் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிட் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. அதிச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும், குரு பகவான் ஒரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ன்றதும் கண்டிப்பா தெரியும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புதுசா அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல ராகு பகவான், 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்துல சனி, 6ஆம் வீட்டுல குரு, அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருப்பாரு, 9ஆம் வீட்டுல சூரியன் புதன், 10ஆம் வீட்டுல செவ்வாய். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு மந்த் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். சுக்கிரனுக்கு நல்ல பொசிஷனா இருந்தாலும் அவர் கேதுவோட சேர்ந்து இருக்காரு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவானும் 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. இதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மகர ராசிக்காரங்க பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. அதே சமயம் 9ஆம் வீடும் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. அதாவது பித்ருக்காரகரான சூரியன் தகப்பனாருடைய ஸ்தானத்துல பித்ருஸ்தானத்துல இருக்காரு, புதனோட சேர்ந்து இருக்காரு. இதனால தகப்பனார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தகப்பனார் வழி உறவுகள் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரலாம். தகப்பனாருடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ஆம் வீடு கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதே சமயம் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் ரொம்ப பலமா இருக்காரு. மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. கெரியர்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும். அதாவது ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் ரொம்ப பலமா இருக்காரு. குரு பகவானும் செவ்வாயையும் 10ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. அதனால கெரியரை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் பீரியட், நல்ல ஒரு டீசென்டான ஒரு டைம் பீரியட். அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவாரு. இது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். புதனுக்கு 10ஆம் வீடு ரொம்ப அற்புதமான ஒரு பொசிஷன். அதுலயும் நட்பு வீட்டுக்கு மாறுவாரு, சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு மாறுவாரு. கெரியர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க ஒரு 3ஆம் தேதிக்கு மேல. பிசினஸ்லயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் சுக்கிரனுக்கு. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. அதே சமயம் புதனோட பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாரு. அதாவது புதன் துலா ராசியில சுக்கிர பகவானுடைய வீட்லயும், சுக்கிர பகவான் கன்னி ராசியில புதனுடைய வீட்லயும் மாறி இருப்பாங்க. இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான புதனோட பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாரு. கெரியர்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும். இதுவரையும் இருந்த பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் துலா ராசிக்கு மாறுவார். சூரியனுக்கு துலா ராசி நீச்ச வீடு தான். பட் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சூரியனும் நீச்ச பங்கம் ஆயிருப்பாரு. அதுலயும் குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்லாம் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி, அரசு சார்ந்த தொழில் பண்றவங்களும் சரி, கவர்மெண்ட் ரிலேட்டடான பிசினஸ்ல ஏதாவது இருந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசு வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. கூடவே குரு பகவானும் அக்டோபர் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது மகர ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு மாறுவார். இது குரு பகவானுக்கும் ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன், நல்ல ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம் கடக ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜென்ம ராசியை பார்ப்பார் குரு பகவான்.
ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் 18க்கு மேல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ல ஜாப் அண்ட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். இதுவரையும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்த ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜ்ல இருந்து நல்ல ஒரு பிசினஸ் ஐடியா அப்படின்றது கிடைக்கும். பிசினஸ் பீப்புளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுகூலமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் 18க்கு மேல. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க 18ஆம் தேதிக்கு மேல. உடல் ஆரோக்கியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது தெரியும். இதுவரையும் சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை ஜென்ம ராசியில இருக்கிறதால. அதே சமயம் குரு பகவான் 3ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, 11ஆம் வீடு லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. பிசினஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். உடன்பிறப்புகளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. அதே சமயம் மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு கோல்டன் டைம் 18ஆம் தேதிக்கு மேல. குறிப்பா சினி ஃபீல்டு, யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் பீரியட், நல்ல ஒரு கோல்டன் டைம் பீரியட். கெரியர்ல வந்து இதுவரையும் ஸ்டக் ஆயிருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா பாப்பீங்க. கெரியரை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். இதுவரையும் லைஃப் பார்ட்னர் கூட ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது உருவாகும். அதே சமயம் மந்த் எண்டுல, அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவாரு. அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு மாறுவாரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் தான். பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பாரு, 5th ஹவுஸை பார்ப்பாரு. ஒரு ஃபேம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. குறிப்பா பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. ஓவராலா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். பிகினிங் ஆஃப் தி மந்த்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். பட் அதே சமயம் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கண்டிப்பா பார்ப்பீங்க. மந்த் எண்டு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஒரு எக்ஸலண்டான மந்த் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. இதுவரையும் நீங்க கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சார பலன்கள் வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் தசாபுக்தி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது இப்ப கடகராசி, கும்பராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சரியில்லை, ஒரு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் கோச்சாரப்படி பார்க்கும்போது. அதே சமயம் கடகராசிக்காரங்களுக்கும் சரி, கும்பராசிக்காரங்களுக்கும் சரி, அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் தசாபுக்தி நல்லா இருக்கிறதால இதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் இன்னொரு கேஸ்ல வந்து பார்க்கும்போது, அதாவது ரிஷபராசி, துளாராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ரிஷபராசி, துளாராசிக்காரங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா தெரியும். ஈவன் கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாலும், ஏன்னா தசாபுக்தி பலன்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். கோச்சார பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா தான் பார்க்கணும், ஒரு அடிஷ்னலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தை. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய சுய ஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் இது மாதிரி அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.